அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஇடி பேப்பர் 1 சைக்காலஜியில் பார்ட் ஏல ஒரு 5 யூனிட் இருக்குது. அந்த 5 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டுக்கு ஆல்ரெடி ஒரு முக்கியமான ஒரு 50 கேள்விகளை பார்த்தோம். இந்த வீடியோவில் யூனிட் 2ல் ஒரு 50 முக்கியமான கேள்விகளை டாபிக் வைஸ் பார்க்க போகிறோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் யூனிட்டோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ரொஃபைல் அட் த பிகினிங் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட் இதை பற்றின ஒரு 50 கேள்விகள் ஒரு டாபிக் வைஸாகவே இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்செப்ட் அண்ட் சோஷியல் அவேர்னஸ் இது சம்மந்தமாக உள்ள கேள்விகள். முதல் கேள்வி, தனது பண்புகள், திறன்கள் மற்றும் மனப்பாங்குகள் பற்றிய ஒரு குழந்தையின் நம்பிக்கைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி, சுய கருத்து, செல்ஃப் கான்செப்ட். அடுத்த கேள்வி, குழந்தைகளிடம் காணப்படும் சமூக விழிப்புணர்வின் ஆரம்ப அறிகுறி எது? மற்றவர்களின் உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு அதற்கு பதிலளித்தல். ஆப்ஷன் பி, recognizing and responding to others' emotions. மூன்றாவது கேள்வி, கண்ணாடியில் தன்னையே அடையாளம் காணும் திறன் பொதுவாக எந்த வயதில் உருவாகிறது? 18 முதல் 24 மாதங்களில் உருவாகிறது. 18 to 24 months. அடுத்து நான்காவது கேள்வி, சுய கருத்தில் கலாச்சார தாக்கம் என்பது கூட்டு சமூக கலாச்சார குழந்தைகள் எதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் என்பதாகும். சுய கருத்தில் கலாச்சார தாக்கம் என்பது கூட்டு சமூக கலாச்சார குழந்தைகள் எதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் என்பதாகும். சமூக நல்லிணக்கம் மற்றும் குழு உறுப்பினர் நிலை, சோஷியல் ஹார்மனி அண்ட் குரூப் மெம்பர்ஷிப். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஆரம்பகால குழந்தை பருவத்தின் சுய கருத்துக்கள் பொதுவாக எவ்வாறு இருக்கும்? உறுதியான மற்றும் கவனிக்கக்கூடியவையாக இருக்கும். கான்கிரீட் அண்ட் அப்சர்வபிள். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, அடுத்த டாபிக் வந்து ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ளிங் அண்ட் பியர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ப்ளே. இதில் இந்த டாப்பிக்கில் முதல் கேள்வி, ஒரே மாதிரியான பொருட்களை கொண்டு குழந்தைகள் அருகருகே விளையாடும் ஆனால் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளாத விளையாட்டு எது? இணை விளையாட்டு. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2லையுமே பார்த்துருக்கோம். பேரலல் ப்ளே. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, உடன் பிறந்தவர்களுக்கு இடையிலான போட்டி எப்போது மிகவும் தீவிரமாக இருக்கும்? உடன் பிறந்தவர்கள் ஒரே பாலினமாகவும் நெருங்கிய வயதுடையவர்களாகவும் இருக்கும்போது. உடன் பிறந்தவர்களுக்கு இடையே போட்டி எப்போது மிகவும் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஜெண்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருங்கிய வயது உடையவர்களாக இருக்கும்போது. சிப்ளிங்ஸ் ஆர் த சேம் செக்ஸ் அண்ட் க்ளோஸ் இன் ஏஜ். எட்டாவது கேள்வி, கற்பனையான சூழல்கள் மற்றும் பாத்திரங்களை உருவாக்கி விளையாடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாவனை விளையாட்டு, மேக் பிலீவ் பிளே. ஒன்பதாவது கேள்வி, ஆரம்ப குழந்தை பருவத்தில் சம வயதினருடனான உறவுகள் குழந்தைகள் எதை வளர்த்து கொள்ள உதவுகின்றன? ஆரம்ப குழந்தை பருவத்தில் சம வயதினருடனான உறவுகள் குழந்தைகள் எதை வளர்த்து கொள்ள உதவுகின்றன? சமூக திறன்கள் மற்றும் பச்சாதாபம், சோஷியல் ஸ்கில்ஸ் அண்ட் எம்பத்தி. அடுத்து 10வது கேள்வி, முரட்டுத்தனமான விளையாட்டு என்பது எது? விளையாட்டுத்தனமான மற்போர், துரத்துதல் மற்றும் குதித்தல். பிளேஃபுல் ரெஸ்டிங், சேசிங் அண்ட் ஜம்பிங். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமான விளையாட்டு ஆகும். அடுத்து எரிக்சன். அடுத்த டாபிக் வந்து எரிக்சனோட சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் இது சம்பந்தமான கேள்விகள். எரிக்சனின் கோட்பாட்டின்படி முன்பள்ளி பருவம் அப்படிங்கிறது 3 முதல் 6 வயது வரை உள்ளது. முன்பள்ளி பருவத்திற்கு உரிய நிலை எது? முன்முயற்சி வெர்சஸ் குற்ற உணர்வு. ஆப்ஷன் சி, இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். 12வது கேள்வி, புதிய விஷயங்களை ஆராயவும் முயற்சிக்கவும் ஒரு குழந்தை எடுக்கும் முயற்சிகள் தண்டிக்கப்பட்டால் அவர்களுக்குள் என்ன உணர்வு உருவாகும்? குற்ற உணர்வு, கில்ட்டி. ஆப்ஷன் பி. தன்னாட்சி வெர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம் எந்த காலத்தில் நிகழ்கிறது? குழவி பருவம் 1 முதல் 3 வயது வரை, இன்ஃபான்சி. அடுத்து முன்முயற்சி வெர்சஸ் குற்ற உணர்வு நிலையில் முக்கிய சமூக காரணி யார்? குடும்பம். ஆப்ஷன் சி, ஃபேமிலி. எரிக்சனின் ஆரம்ப நிலைகளில் வெற்றி பெறுவது எதன் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்? ஆரோக்கியமான ஆளுமை மற்றும் தன்னம்பிக்கை, ஹெல்த்தி பர்சனாலிட்டி அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் டெவலப்மெண்ட் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட். 16வது கேள்வி, மற்றொருவரின்
உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை பகிர்ந்து கொள்ளும் திறன் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பச்சாதாபம், எம்பதி. ஆப்ஷன் பி. 17வது கேள்வி, பரிதாபம், சிம்பத்தி. பரிதாபம் பச்சாதாபத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? பரிதாபமானது பச்சாதாபத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? மற்றொருவருக்காக அக்கறை அல்லது வருத்தம் கொள்ளுதல். 18வது கேள்வி, குழந்தைகள் எப்போது சமூக குறிப்புகளை பயன்படுத்த தொடங்குகிறார்கள்? 8 முதல் 10 மாதங்கள். 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சுய உணர்வு சார்ந்த உணர்ச்சியாக கருதப்படுகிறது? பெருமை. அடுத்து, சமூக சூழல்களில் குழந்தைகளின் சிரிப்பு பெரும்பாலும் எவ்வாறு செயல்படுகிறது? சமூக பிணைப்பு முறை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கர், சேட்னஸ் அண்ட் ஃபியர். இது சம்பந்தமான கேள்விகள். பிடிவாதம் பிடித்தல், டெம்பர் டான்ட்ரம்ஸ் எந்த நிலையில் மிகவும் பொதுவானது? ஆரம்ப குழந்தை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட். இருட்டு அல்லது கற்பனை பூதங்களை பார்த்து பயப்படுவது எந்த வயது குழந்தைகளுக்கு இயல்பானது? 3 முதல் 6 வயது வரை. அடுத்த கேள்வி, பிரிவு துயர், செப்பரேஷன் ஆன்சைட்டி பொதுவாக எப்போது உச்சமடைகிறது? 12 முதல் 18 மாதங்கள். 24வது கேள்வி, கருவி சார்ந்த ஆக்ரோஷம் ஒரு குழந்தையால் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஒரு பொருள், சலுகை அல்லது இடத்தை பெற. ஆரம்ப குழந்தை பருவத்தில் நீண்டகால சோகம் எதற்கான அறிகுறியாக இருக்கலாம்? உணர்ச்சி ரீதியான துயரம் அல்லது பாதுகாப்பான பிணைப்பு இல்லாமை. 26வது கேள்வி, அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப். இது சம்பந்தமான கேள்விகள். இதை தான் பார்க்க போகிறோம். பெற்றோரிடம் ஆறுதல் தேடுவதும் எளிதில் சமாதானம் அடைவதும் எந்த வகை பிணைப்பின் பண்பாகும்? ஆப்ஷன் பி. பாதுகாப்பான பிணைப்பு, செக்யூர் அட்டாச்மெண்ட். அடுத்து, பெற்றோரின் கனிவான மற்றும் அக்கறையான அணுகுமுறை எதற்கு வழிவகுக்கும்? ஆரோக்கியமான உணர்ச்சி கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி. 28வது கேள்வி, கடுமையான உடல் ரீதியான தண்டனை எதனோடு தொடர்புடையது? ஆப்ஷன் பி. குழந்தைகளின் அதிகப்படியான ஆக்ரோஷம் மற்றும் கவலை. 29வது கேள்வி, உள் செயல்பாட்டு மாதிரி என்ற கருத்து எதை கூறுகிறது? ஆரம்பகால பெற்றோர் குழந்தை உறவுகள் எதிர்கால உறவுகளுக்கான அடிப்படையாக அமைகின்றன. ஏர்லி பேரண்ட் சைல்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் எ டெம்ப்ளேட் ஃபார் ஃபியூச்சர் ரிலேஷன்ஷிப். அடுத்த கேள்வி, பெற்றோரின் கூட்டு ஒழுங்குமுறை கோ ரெகுலேஷன் குழந்தைகளுக்கு எதில் உதவுகிறது? படிப்படியாக தங்கள் உணர்ச்சிகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் ஹெல்த். இது சம்பந்தமான கேள்விகள். உணர்ச்சி நலன் ஒரு குழந்தையின் எதற்கு அவசியம்? ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் கற்றல், ஓவரால் டெவலப்மெண்ட் அண்ட் லேர்னிங். 32வது கேள்வி, ஆரம்ப குழந்தை பருவத்தில் நீண்டகால மன அழுத்தம் எதற்கு வழிவகுக்கும்? பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள். நோய் எதிர்ப்பு சக்தி, பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள். 33வது கேள்வி, உணர்ச்சி ரீதியான துயரத்தின் போது சுரக்கும் மன அழுத்த ஹார்மோன் எது? கார்டிசோல். இந்த கேள்வி கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நிறைய ஹார்மோன்கள் இருக்குது. இதில் மன அழுத்த ஹார்மோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுது சுரக்கும், உணர்ச்சி ரீதியான துயரத்தின் போது சுரக்கும் மன அழுத்த ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசோல். ஆப்ஷன் பி, கார்டிசோல். அடுத்து, குழந்தைகளிடம் காணப்படும் மீளுந்திறன் என்பது எதனை குறிக்கிறது? துன்பங்களிலிருந்து மீண்டு வரும் திறன். துன்பங்களிலிருந்து மீண்டு வரும் திறன் தான் மீளும் திறன். 35வது கேள்வி, ஒரு குழந்தையின் உணர்ச்சி ஆரோக்கியம் பெரும்பாலும் எதில் பிரதிபலிக்கிறது? சமூக தொடர்புகள் மற்றும் உறக்க முறைகள். ஆப்ஷன் பி. இந்த யூனிட்டில் அடிஷ்னலாக கொஞ்சம் கான்செப்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஆதரவு நடத்தை என்பது கைமாறு கருதாமல் மற்றவர்களுக்கு உதவும் செயல்கள். ஆப்ஷன் பி. 37வது கேள்வி, ஒரு குழந்தையின் குணவியல்பை வலுவாக பாதிப்பது எது?
ஒரு குழந்தையின் குண இயல்பை வலுவாக பாதிப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபியல் மற்றும் உயிரியல், ஜெனட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி. 38வது கேள்வி, சுயநலமற்ற உதவி ஆல்ட்ருயிசம் என்பது எதனோடு நெருங்கிய தொடர்புடையது? சமூக ஆதரவு நடத்தை. 39வது கேள்வி, சுய விழிப்புணர்வு குழந்தைகள் தங்களை எவ்வாறு புரிந்து கொள்ள உதவுகிறது? தனித்துவமான மற்றும் பிரிந்த தனிநபர்களாக. ஆப்ஷன் பி. உணர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி என்பது ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டவை மற்றும் பரஸ்பரம் பாதிப்பவை. 41வது கேள்வி, விதிகளுடன் விளையாடுதல் பொதுவாக எப்போது தொடங்குகிறது? லேட் சைல்ட்ஹுட், பிற்கால குழந்தை பருவம், அதாவது இந்த பள்ளி பருவம். 42வது கேள்வி, குழந்தைகளிடம் தன்னாட்சி மற்றும் சுதந்திரத்தை வலியுறுத்தும் கலாச்சாரம் எது? இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சர், தனிநபர்வாத கலாச்சாரம். ஆப்ஷன் ஏ. 43வது கேள்வி, சமூக திறன் கொண்ட ஒரு குழந்தையால் மற்றவர்களுடன் திறன்பட மற்றும் நேர்மறையாக பழக முடியும். இன்ட்ராக்ட் எஃபெக்டிவ்லி அண்ட் பாசிட்டிவ்லி வித் அதர்ஸ். சமூக திறன் கொண்ட ஒரு குழந்தை மற்றவர்களுடன் திறம்பட மற்றும் நேர்மறையாக பழக முடியும். அடுத்து, உணர்ச்சி அறிவு என்பது, எமோஷனல் லிட்ரஸி என்பது உணர்ச்சிகளை அடையாளம் கண்டு அதை பற்றி பேசும் திறன். ஆப்ஷன் பி. 45வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது உணர்ச்சி நலனை குறைக்கின்றது? கீழ்கண்டவற்றுள் எது உணர்ச்சி நலனை குறைக்கின்றது? புறக்கணிப்பு மற்றும் அன்பு இல்லாமை, நெக்லெக்ட் அண்ட் லேக் ஆஃப் அஃபெக்ஷன். ஆப்ஷன் பி. அடுத்து, குழந்தைகள் சிரிப்பை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? பதற்றத்தை குறைக்கவும் உறவுகளை வளர்க்கவும். குற்ற உணர்வு எப்போது ஒரு நேர்மறையான உணர்ச்சியாக இருக்கும்? ஒரு தவறை திருத்தவும் பச்சாதாபம் கொள்ளவும் வழிவகுக்கும் போது. 48வது கேள்வி, அனுமதி வழங்கும் பெற்றோர்கள் பொதுவாக எத்தகையவர்கள்? குறைந்த கட்டுப்பாடுகள் மற்றும் மிகுந்த அன்பானவர்கள். 49வது கேள்வி, சமூக வளர்ச்சி எங்கிருந்து தொடங்குகிறது? பிறப்பு முதல் பர்த்திலிருந்து தொடங்குது. முதல் சமூக புன்னகையுடன். இந்த வீடியோவோட செகண்ட் யூனிட்டோட லாஸ்ட் கேள்வி, 50வது கேள்வி, சமூக விழிப்புணர்வுக்கான சிறந்த அடித்தளம் எது? சமூக விழிப்புணர்வுக்கான சிறந்த அடித்தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராமரிப்பவர்களுடான நேர்மறையான ஆரம்பகால தொடர்பு. ஆப்ஷன் பி. பாசிட்டிவ் இயர்லி இன்ட்ராக்ஷன் வித் கேர் கிவர்ஸ். இதை விட பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட்டுக்கு உண்டான சைக்காலஜி டிஇடி பேப்பர் 1க்கு உண்டான செகண்ட் யூனிட் முடிந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது யூனிட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.